வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழக அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழகத்தில் செயல்முறைப்படுத்த விட மாட்டோம், அதுல தமிழக அரசாங்கம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, குலத்தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய, குலத்தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு, அதனால திமுக அரசாங்கம் இதை அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க திமுக கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி கைவினை கலைஞர்களுக்கு இன்னொரு ஸ்கீமை நாங்கள் வேற மாதிரி இந்த தமிழகத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஆனால் பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனாவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க. என்னன்னா, தச்சு வேலை செய்கிறவங்க, நகை செய்கிறவங்க ஆல்ரெடி அந்த வேலையை பார்த்துக்க இருக்காங்க, அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யுது. வட்டி இல்லாத கடன் கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, இது மாதிரி மத்திய அரசாங்கம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 18 வகையான தொழில் செய்கிறவங்க அந்த தொழில இருந்து இன்னும் அடுத்த படிநிலைக்கு போறதுக்காக மத்திய அரசாங்கம் உதவுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு ஜாதி சாயம் பூசி இதை தமிழகத்துக்குள்ள வரவிட மாட்டோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்றதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு பாஜக எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் அபிஷியலா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஸ்டிக்கரை அதை எடுத்துட்டு இப்ப கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு திமுக அப்படின்னு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய பேரில் தான் எல்லா திட்டங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காகவே மத்திய அரசாங்கத்துடைய இந்த திட்டத்தை எதிர்த்திருக்காரு. ஆனா அதன் பின்னாடி 8,52,000 பேர் விஸ்வகர்மா யோஜனால தமிழகத்திலிருந்து சேர்வதற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்கள தமிழக அரசாங்கம் பார்க்கல, அவங்கள பத்தி அவங்க கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறத பார்க்குறோங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனா குலத்தொழிலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இங்கே தமிழகத்தில் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிட இளைஞர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டெய்லரிங் பயிற்சி, அயன் பாக்ஸ் ட்ரைனிங்கு, முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங்கு, இது மாதிரி ட்ரைனிங்கை தமிழக அரசாங்கத்துடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன, அதுக்கு ஜாதி சாயம் பூசுறீங்க அப்படின்னா இதுவும் அது மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒருத்தருடைய உருவம் இருக்கு, கண்ணாடி போட்டிருக்காரு. இது பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனா, கீழே கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்களே, அதற்கு அதே மனிதர் தான், ஆனால் ஒரு மறு வச்சுட்டு கண்ணாடியை மட்டும் கூலிங் கிளாஸா மாத்திட்டு அந்த திட்டம் தான் இது, அவர் இல்லை இது வேற ஆளு அப்படிங்கிற மாதிரி திமுக டிராமா போடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் வெளிச்சநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பிசிகாவுடைய கொடி கம்பங்க முன்னாடி 25 அடியா இருந்துச்சு, அதை 45 அடியாக உயர்த்தி கொடி கம்பம் நட்டிருக்காங்க. அந்த கொடி கம்பத்தில் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கொடி ஏற்றிருக்காரு. இப்போ என்னன்னா, கலெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிராம நிர்வாக அலுவலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதை தடுக்க தவறிய கிராம நிர்வாக அலுவலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சட்டவிரோதமாக இந்த கொடி கம்பத்துடைய உயரம் உயர்த்தப்பட்டிருக்கு, அனுமதி வாங்கலை, 25 அடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது பர்மிஷன், இவங்க 45 அடியாக உயர்த்தியிருக்காங்க. இப்போ லாவை தாண்டி இதை பண்ணியிருக்காங்க. இதை தடுக்க தவறிய கிராம நிர்வாக அலுவலர் மீது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போறோம், சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது டாபிக் 3. தமிழக சட்டப்பேரவையில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, டிபேட்டாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் அந்த பிரச்சனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பங்களாதேஷில் தாக்கப்படக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஆதரவாக, ஹிந்து மக்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை தர முடியாதா, ஏன் தரல? இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஷ்யூவில் ஒரு அறிக்கை கொடுத்தீங்களே, அதே மாதிரி ஏன் பங்களாதேஷில் தாக்கப்படக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை உங்களால் தர முடியலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
வானதி சீனிவாசன் அவர்களுடைய இந்த கேள்வி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.